Hi friends, இந்திய அஞ்சல் துறையுடைய மொபைல் ஆப்பான இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தற்போது விரைவா ஒரு மொபைல் இருந்து மற்றொரு மொபைலுக்கு பணம் அனுப்ப உதவுற ஒரு மொபைல் ஆப்பை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்திய அஞ்சல் துறை ஒரு மொபைல் ஆப் எல்லா பணம் பரிவர்த்தனைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஆப்பை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அது எப்படின்னா எப்படி பேடிஎம் வர்க் ஆகுதோ இப்போ பேடிஎம்ல இருந்து ஒரு பணம் அனுப்புற மாதிரியோ அல்லது ஃபோன்பே மாதிரி ஃபோன்பேலேருந்து நம்ம ஒரு பணம் அனுப்புகிறோம் இல்லையா, அதுபோல் கூகுள் பேவிலேருந்து கூட நம்ம பணம் அனுப்புவோம் ஒருத்தர் மொபைல் நம்பர்லேருந்து ஒருத்தர் மொபைலுக்கு. இந்த மாதிரி இப்போ இந்திய அஞ்சல் துறை இந்த DAK PAYன்ற ஒரு மொபைல் ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி முழு விளக்கங்கள் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். மேலும் இந்த பேமெண்ட் பேங்க் எப்படி மொபைல் ஆப் ஒர்க் ஆகுதுன்னா UPI ID மூலம் செயல்படுது. இப்போ நீங்கள் பார்த்த அந்த கூகுள் பே ஃபோன்பே எல்லாமே UPI ID மூலம் தான் செயல்படுது. அந்த UPI ID கிரியேட் பண்ணோம்னா இந்த DAK PAY ஆப்பை கிரியேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பரு @போஸ்ட் பேங்க்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு UPI ID கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு பணம் அனுப்பலாம். அது மாதிரி தான் கூகுள் பேவிலையும் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல்லேருந்து ஒரு மொபைலுக்கு பணம் அனுப்புகிறீங்க ஃபோன்பே பேடிஎம்ட்டு. அந்த மாதிரி இந்த DAK PAY இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய அரசு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக இந்த மொபைல் ஆப்பு பயன்படுது. இதை பார்த்தீங்கன்னா இந்திய அரசால் பண பரிவர்த்தனைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த UPI யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அப்போ இது நம்ம இந்தியாவுடைய மொபைல் ஆப். இது பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துறதுக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்கள்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒன்று ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் செய்யணும். இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அடுத்து மொபைல் ஓப்பன் செய்கிறதுக்கு பாஸ்கோடு உருவாக்கணும். அதாவது இந்த மொபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 4 டிஜிட் பாஸ்கோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் லிங்க் செய்யணும். அப்போது இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு பேங்க் லிங்க் செய்யணும். UPI ID உருவாக்கணும். இங்கே நீங்கள் முன்ன மொபைல் நம்பர் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி UPI ID உருவாக்கணும். கடைசியாக பணம் அனுப்ப பெற பாஸ்வேர்டை உருவாக்கணும். இதுதான் இந்த DAK PAY ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கியமான அம்சங்கள். மேலும் இந்த மொபைல் ஆப்பை ஓப்பன் செய்கிறது ரிஜிஸ்டர் செய்கிறது போன்ற பல வீடியோக்கள் பார்ட் 1 பார்ட் 2 நமது சேனல்லே இருக்குது. அந்த சேனலில் போயிட்டு இந்த எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றத 2 வீடியோ போட்டிருக்கோம் இந்த DAK PAY பற்றி. அப்போது இந்த 2 வீடியோவையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த DAK PAY மொபைல் ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணி பயன்படுத்தலாம். அதாவது அதில் ஒன்று என்னன்னா, இந்த மொபைல் ஆப் ஓப்பன் செய்கிறது எப்படி, அதாவது DAK PAYன்ற இந்த மொபைல் ஆப்பை இந்திய அஞ்சல் துறையுடைய புதிய அறிமுகத்தை எப்படி ஓப்பன் செய்கிறதுன்றது ஒரு வீடியோவும், ரெண்டாவது UPI ID உருவாக்குறது. இந்த UPI ID உருவாக்கிட்டு தான் நம்ம பண பரிவர்த்தனை செய்கிறோம். இந்த 2 வீடியோவும் நம்ம சேனலில் பாருங்கள். நன்றி. மேலும் கீழே இருக்கக்கூடிய வீடியோக்களை நேரடியாக கிளிக் செஞ்சீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களையும் பார்க்கலாம். நன்றி.